அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 5 ரூபாய் செலவில் உங்களது கடன் பிரச்சனை தீரப்போகுது. ரொம்ப அற்புதமான மிக எளிமையான ஒரு பரிகாரம். மார்கழி மாத செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களது கடன் தொல்லைகள் அத்தனையும் மகாவிஷ்ணுவின் பரிபூர்ணமான அருளாலும் செவ்வாய் பகவானின் பரிபூர்ணமான அருளாலும் தீரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. முக்கியமான விஷயம், நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் எதுவும் சாத்தியம். பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டு பிறக்கப் போகும். இந்த 2025ஆம் ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்கள் வீட்டில் மிக எளிமையாக ஐஸ்வர்ய லட்சுமி பூஜை செய்தால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த பூஜையை எப்படி செய்யணும், ஒவ்வொரு மாதமும் எந்த நாளில் செய்யணும், எப்படி செய்யணும் என்பதை சொல்லி தருவதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றேன். தினம் ஒரு மந்திரம் 2025. இந்த குழுவில் மேலும் கூடுதலாக தினமும் உங்கள் வீட்டு தெய்வத்திற்கு என்ன நைவேத்தியம் வைக்க வேண்டும், தினமும் என்ன தெய்வத்தை வணங்க வேண்டும், காலையில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, இரவு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, அந்த நாளின் ராசி பலன் என்ன, அந்த நாளின் நட்சத்திரம் என்ன, திதி என்ன, ராகு காலம் என்ன, யமகண்டம் என்ன போன்ற அனைத்து தகவலும் இந்த குழு மூலமாக தினமும் உங்களுக்கு பகிரப்படும். மேலும் இன்னொரு அற்புதமான குழு பணவசிய பயிற்சி 2025. இந்த குழுவில் ஒவ்வொரு மாதத்தின் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு 21 பணவசிய சூத்திரங்களையும் சூட்சமங்களையும் தாந்திரிகங்களையும் சொல்லித்தர போகிறேன். இந்த 2 குழுக்களின் முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எந்த குழுவில் இணைய விருப்பமோ இணைந்து பயன்பெறலாம். மேலும் இந்த குழுக்களில் இணையக்கூடியவர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் குலதெய்வ ராஜவசிய மந்திரம் வழங்கப்படும். அன்பு சொந்தங்களே, மார்கழி மாதம் தேவர்களின் விடியற்காலை பொழுது. இந்த மார்கழி மாதத்தில் மகாவிஷ்ணுவை வணங்கினால் உங்கள் கடன் பிரச்சனை அத்துணையும் தீரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மார்கழி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. எந்த நேரத்தில் செய்யணும்? ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய் பகவானுக்கு, அதாவது அங்கார பகவானுக்கு உகந்த ஒரு கிழமை. அங்கார பகவான் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்க்கும் அற்புதமான தெய்வம். இந்த அங்கார பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில், அதுவும் மார்கழி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமையில் 5 ரூபாய்க்கு பொரி வாங்கி கோவில் தெப்பக்குளத்தில் இருக்கும் மீனுக்கு உணவாக தர வேண்டும். மீன் என்பது மகாவிஷ்ணுவின் மச்சவதாரம். இந்த மீனுக்கு மார்கழி செவ்வாயில் பொரி தானம் செய்யும் பொழுது மகாவிஷ்ணுவின் கருணை பார்வை உங்கள் குடும்பத்தின் மீது நிச்சயமாக விழும். மகாவிஷ்ணுவின் அருளும் செவ்வாய் பகவான், அதாவது அங்கார பகவானின் அருளும் கிடைக்கப்பெற்று கடன் தொல்லைகள் தீரக்கூடிய பாக்கியமும் யோகமும் அருளும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களை தேடி வரும். அற்புதமான ஒரு பரிகாரம். மீனுக்கு 5 ரூபாய்க்கு பொரி வாங்கி தெப்பக்குளத்தில் போட்டிங்கன்னா நூற்றுக்கணக்கான மீன்களுக்கு அது உணவாக மாறும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு மார்கழி செவ்வாயும் இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை நீங்கி நீங்கள் உங்கள் குடும்பத்தார் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பரிகாரம் செஞ்சுட்டு சும்மா இருந்தால் எதுவும் நடக்காது. பரிகாரங்கள் என்பது சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரும். அதை சரியாக பயன்படுத்த வேண்டியது உங்களது கையில் தான் இருக்குது. அதற்கு தகுந்தாற் போல செயல்களை செய்யணும். அதற்கு தகுந்தாற் போல உழைப்பை மேற்கொண்டு புத்திசாலித்தனத்தை மேற்கொண்டு கூடவே இந்த பரிகாரத்தையும் செய்யும் போது நிச்சயமாக உங்கள் கடன் தொல்லை தீரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோன்று ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்காக பார்த்து வழங்கிட்டு இருக்க நமது ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, நமது ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு நாளும் உணவு தானம் மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இந்த உணவு தானத்திற்கு நிதி திரட்டுவதற்காக ஆனந்தொளி ட்ரேடர்ஸ் என்ற அற்புதமான நிறுவனத்தை உருவாக்கி இந்த நிறுவனத்தின் மூலமாக ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் என்ற ஒரு அற்புதமான மூலிகை தீப எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேலும் ஆனந்த ஒளி அன்ன சேவா சத்துமாவு மற்றும் வரலட்சுமி பூசு மஞ்சள் பெண்களுக்காக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். புதிய அறிமுகமாக இன்று ஒரு அற்புதமான பொருளை அறிமுகப்படுத்துகிறோம். ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீக தூள். இந்த அற்புதமான தூளை வீடு துடைக்கும் தண்ணீரில் 2 ஸ்பூன் கலந்து வாரத்தில் 2 முறை அல்லது 1 முறை வீடு துடைக்கும் பொழுது அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வீட்டு வாசலில் தெளிக்கக்கூடிய தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவு இந்த தூளை கலந்து தெளிச்சிங்கன்னா எந்தவித துர்சக்திகளும் வீட்டுக்குள்ளே வராது. இந்த அற்புதமான ஐஸ்வர்ய வீடு துடைக்கும் தெய்வீக தூள் இன்று நாம் அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த பொருட்கள் அனைத்தும் நீங்கள் வாங்கும் பொழுது நீங்களும் எங்கள் அன்னதான திட்டத்திற்கு உதவலாம்.
மனம் இருந்தால் இந்த பொருட்களை வாங்கி அன்னதானத்திற்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலை சந்திக்கிறேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.